ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து சொந்தமா போயிருக்கீங்க. ஓகே. ஆமா போலாம். நிறைய பேர் போ முடியும். ஆக்சுவலி நானும் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல இங்க வந்து நான் மெயினா என்னத்த பத்தி ஹைலைட் பண்ண போறேன்னா, கொஞ்சம் டிஃபரன்ஸ் பத்தி பேச போறேன். என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம சொந்தமா போறதும், எம்வி கூட போறதும் என்ன டிஃபரன்ஸ்? அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்வி கூட போயிட்டு வந்ததுனால, அந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஆ மொத வாட்டி போகும்போது வந்து இவங்கலாம் என்னோட டீம். ஓகே. என்னோட டீம், என்னோட சைட் லைன் அண்ட் எவ்ரிஒன் ஓகே கேம் டூ சென்ட் ஆஃப் மீ. ஓகே. என்னைய சென்ட் ஆஃப் பண்றதுக்காகயே அவங்க வந்திருந்தாங்க. ஓகே. என்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்காகவே அவங்க வந்திருந்தாங்க. ராத்திரி இத்தனைக்கும் ராத்திரி தெரியுமா? ராத்திரி சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. நீங்க அங்க பார்க்கலாம். இதுல வந்து எந்த ஒரு என்னோட ரிலேட்டிவ் இல்ல. என் மாமா, மச்சான், பெரியப்பா, பெரியம்மா, அப்புறம் வேற யாரு? சித்தப்பா அவங்க யாருமே இல்ல. இது பியூர் எம்வி, எம்வி ஏபிஓ. எம்வி ஏபிஓ கூட நீங்க இருந்தா ஒண்டி தான் வென் யூ டிராவல் தே கம் அண்ட் சென்ட் யூ ஆஃப். ஓகே. நீங்க எம்ஏ ஏபி கோட் இருக்கும்போது வந்து நீங்க வெளியூர் எங்கேயாச்சும் போனீங்கன்னா, அவங்க வந்து உங்கள வழி அனுப்பி வைக்க வருவாங்க. ஓகே. நீங்க பஸ்ல போனாலும் சரி, ஆக்சுவலி நாங்க பிரசாடாலேருந்து பஸ்ல தான் வழியா வரோம். ஓகே. பிளேன் கூட இன்னும் எடுக்கல. பிளேன் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல தான் வந்து எங்களுக்கு வந்து அ எடுக்கிறோம். சிங்கப்பூர் டூ தோஹா. ஓகே. பட் என்னன்னா, அவங்க வந்து என்னைய வழி அனுப்பி வைக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. ஓகே. நீங்க பார்க்கலாம். இவங்கலாம் வந்து இது பிளஸ் எனக்கு வந்து பொக்கேலாம் கையில குடுத்தத நீங்க பார்க்கலாம். அந்த பொக்கே அப்புறம் வந்து இங்க தான் வந்து எம்வி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ அங்க நாங்க செலவு பண்றதுக்கு எங்களுக்கு வந்து காசு குடுப்பாங்க. ஓகே. என்ன காசுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆ பசிக்காம இருக்கிறதுக்கு, தண்ணி தாகம் அடிச்சா தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு, அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் மணி, அப்புறம் நீங்க வேற ஏதாச்சும் வாங்குனா கூட வாங்கிக்கலாம். ஸோ எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து €360 அப்புறம் பிளஸ் 50 சிங்கப்பூர் டாலர் குடுத்திருந்தாங்க. ஓகே. $50 என்னத்துக்குன்னா, நம்ம இறங்குன கையோட சாப்பிடுறதுக்கு. பட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த $50 நாங்க பாய்க்கவே இல்ல. ஜஸ்ட் வந்து ஒரு பேருக்கு குடுத்தாங்க. நீங்க இறங்குனீங்கன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுத்தாங்க. பட் நாங்க அந்த டாலர் பாய்க்கவே இல்ல. எல்லாமே வந்து முக்காவாசி இந்த வாட்டி வந்து எம்மி வந்து நெறைய சாப்பாடு போட்டுருச்சு. ஓகே. ஸோ அந்த காசுலாம் மோஸ்ட்லி சேவ் பண்ணியாச்சு. அப்படிதான் இருந்துச்சு. நாங்கலாம் செலவு பண்ண முடியல. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்கேருந்து நாங்க கிளம்புறோம். ஓகே. எங்க கிளம்புறோம்னா சிங்கப்பூர் போறோம். ஓகே. சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்து டோஹா போறோம். ஓகே. டோஹா போயிட்டு ஓகே. நான் இந்த வாட்டி என் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. நான் டோஹா ஏர்போர்ட் போறேன். ஓகே. ஏர்போர்ட்லயே வந்து இப்போ நல்லா யூனிக்கா கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏர்போர்ட். நீங்க போய் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, டோஹா ஏர்போர்ட் தட்டி பாருங்க. ஓகே. டோஹா ஏர்போர்ட். ஆ இந்த டோஹா ஏர்போர்ட் நடுவுல வந்து காடு. அந்த காடு ஒரு பில்டிங் உள்ள தான் இருக்கு. அந்த ஏர்போர்ட் உள்ள தான் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தட்டி பாருங்க. அவ்ளோ நல்லா இருந்துச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, நாங்க பாரிஸ் இறங்குன கையோட, பாரிஸ்ல பார்த்தோம்னா, அந்த ஏர்போர்ட் கொஞ்சம் டிஃபரண்டான ஏர்போர்ட். ஏன்னா, அந்த ஏர்போர்ட் வந்து சர்க்குலர் டைப்ல இருக்கும். ரவுண்ட் டைப்ல இருப்பாங்க. ரவுண்ட் டைப்லன்னா, ரவுண்டா இருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா, ரொம்ப செக்கியா இருக்காது. ரவுண்ட் டைப்ல இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. ஓகே. அவங்க நெனச்சிருந்தா டோஹால இறக்காம எங்கள வந்து வேற அ வேற வேற டிரான்சிட் ஏத்திட்டு விடலாம். பட் எங்கள வந்து நல்லா எ கொண்டுட்டு போணும். நல்லா கம்ஃபர்டபுளா கொண்டுட்டு போணும்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு கத்தா குடுத்துருந்தாங்க. கத்தா. சில பேர் வந்து எமிரேட்ஸ் பறந்தாங்க. சில பேர் கத்தா பறந்தாங்க. சில பேர் சிங்கப்பூர் ஏர்லைன் பறந்தாங்க. அப்புறம் மாத்தி, மாத்தி எல்லாம் வந்து வெல் அ என்ன சொல்லுவாங்க? நல்லா கம்ஃபர்டபுள் ஏர்லைன் தான். சிப்லா ஏர்லைன் இல்ல. ஓகே. ஏன்னா நம்பளா சொந்தமா போம்போது வந்து பட்ஜெட்டா கணக்கு பண்ணுவோம். ஓகே. நீங்க டைமண்ட்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து பிசினஸ் கிளாஸ் குடுத்துருந்தாங்க. ஓகே. டைமண்ட், எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே. நம்ம அடுத்த இடத்துல போம்போது வந்து பிசினஸ் கிளாஸோ, ஃபர்ஸ்ட் கிளாஸோ வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அங்க போய் இறங்குன கையோட இது பாரிஸ் ஏர்போர்ட். நீங்க பார்த்துட்டீங்களா? வர வைக்கிறதுக்கு முன்னுக்கே வந்து எம்மின்னு போட்டிருக்கும். நீங்க ஓகே. அங்க இறங்குன பாரிஸ் ஏர்போர்ட்ல இறங்குன கையோட, அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஃபுல்லா எம்வி போர்டா தான் போட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. போட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏ4 பேப்பர் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. ஏன்னா, நீங்க தவறா வழி மாறி போயிறக்கூடாது சொல்ட்டு, எவ்ரி இடத்துல உங்கள கைட் பண்றதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே. கரெக்ட்டா நீங்க இறங்கி லக்கேஜ் எடுத்துட்டு, அ ஏன்னா உங்க லக்கேஜ் நீங்க வெளியாக்கணும்ல. வெளியாக்கி உங்களுக்கு உங்க கையில குடுத்துருவோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹோட்டல் தான் பார்ப்போம் லக்கேஜ். அதோட நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதுவரைக்கும் அவங்க பக்கத்துல இருந்து கைட் பண்ணி பஸ்ல ஏறி உட்கார வைக்கிற வரைக்கும் அவங்க நம்மளே பார்த்துக்குவாங்க. ஓகே. ஏன்னா நம்பளும் வந்து அங்க புதுசா போறோம்ல. அங்குள்ள என்வைரன்மென்ட் தெரியாது. ஓகே. மலேசியால வந்து ரோடு தாண்டுனாக்கா என்ன பண்ணுவோம்? கை கட்டுவோம். ஓகே. ஏன்னா கையில தான் ரொம்ப பவர் இருக்கு சொல்ட்டு கை காட்டுவோம். ஸோ கை காட்டுன கையோட
காடிலாம் நின்றோம். ஆனா பிரான்ஸ் வந்து அந்த மாரி முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஜிப்ரா கிராசிங்ல தான் நீங்க தாண்டணும். ஓகே. அங்க போயிட்டு கையெல்லாம் காட்டுனாக்கா, அவன் ஏத்திட்டு போயிருவான். சரியா? ஸோ, அதனால அவங்க வந்து நம்மள சேஃபா, அழகா ஹேண்டில் பண்ணாங்க. வேர்ல்ட் டூர். பிளஸ் பிரான்ஸ்ல இருக்கிற அ இவங்கலாம் சேர்த்து. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. இது இது முன்னுக்கு வந்து நம்ம இத பார்ப்போம். ஓகே. இது பார்ப்போம். ஓகே. இது வந்து கீ ரிசீவ் பண்றோம். ஓகே. கீ ரிசீவ் பண்ற முன்னுக்கு நாங்க வந்து எங்க தங்குனோம்னா, ஹையாட் ரெஜென்சி ஹோட்டல்ல தங்குனோம். ஓகே. ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஹோட்டல் இன் த பாரிஸ். ஓகே. அது ஒண்டி தான் பாலிங் திங்கி. ஐஃபெல்க்கு நிகரா இருக்கிறது அதுதான். மத்த எதுவுமே இல்ல. அப்ப வந்து அங்க நாங்க தங்கும்போல வந்து நாங்க ஏர்போர்ட்லேருந்து நேரா ஹோட்டலுக்கு வரோம். எங்க நேரத்துக்கு செக் இன் பண்றதுக்கு வரோம். செக் இன் பண்ண வரும்போல வந்து எங்களை வெல்கம் பண்றதுக்கு வந்து ஜெனரல் மேனேஜர் இருந்தாரு. அ மைக் டோங்கும் பிளஸ் அவங்களோட கொலீக்ஸ்லாம் எல்லாமே இருந்தாங்க. எங்களையே வெல்கம் பண்றதுக்கு. ஓகே. இந்த இடத்துல வந்து நான் ஒண்ணு யோசிக்கணும். அ எந்த ஒரு மேனேஜரும் நம்ம ஒரு ஏபிஓ வெல்கம் பண்றதுக்கு மேபி இந்த ஃபங்ஷன்ல இருக்கலாம். லைக் எப்ப ஈவென்ட் நடக்க போகுது. ஈவென்ட் ஹால்ல இருக்கலாம். அதாவது வந்து உள்ள ஈவென்ட் ஹால்ல அ அவங்க இடத்துல அவங்க இருக்கலாம். நம்ப வெல்கம் பண்றதுக்கு வெளிய கேட்ல வந்து நிக்கணும்னு அவசியம் இல்ல. பட் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு எதிர் எதிர் எ எக்ஸாம்பிள் ஒரு லீடர்ஷிப்க்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நாங்க வரோம் சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெளிய நிக்கிறாங்க. ஆ ம் அ மி மிஸ் சரஸ் அவங்க இருக்காங்க. அ அ அவங்கலாம் வந்து எல்ஜிஸ் டீமு அவங்கலாம் பெரிய பெரிய ஒரு இதுல இருக்காங்க. அவங்க அப்புறம் மைக் டோங் எல்லாமே வெளிய நிக்கிறாங்க. எங்கள வெல்கம் பண்றாங்க. இத்தனைக்கும் அந்த அன்னைக்கு வந்து குளுரு சரியான குளுரு. நாங்க அப்பதான் இறங்குறோம். தே ஆல் வெயிட்டிங் ஃபார் அஸ். எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்றதுக்கு. இந்த மாரி ஒரு சச் அ பியூட்டிஃபுல் திங்ஸ் வந்து நீங்க எம்.ஏ.ல ஒண்டி தான் பார்க்க முடியும். எங்கள அனுப்புறதும் எம்.ஏ. ஏபிஎஸ் தான் அனுப்புறாங்க. எங்கள வெல்கம் பண்றதும் எம்.ஏ. ஸ்டாஃப் தான் வெல்கம் பண்றாங்க. நீங்க எங்கேயும் தொலைய மாட்டீங்க. சரியா? ஸோ உள்ள வந்த கையோட எங்கள வார்ம் வெல்கம் பண்ணி எங்களுக்கு ஜூஸ்லாம் குடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பார்ட். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து எவ்ரிஒன் அ கீ வந்து இது ரிட்ரீவ் பண்ணோம் அங்க. நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னோட சரி பாதி. என்னோட வைஃப் அவங்க வந்து ரூம் கீ எடுக்குறாங்க. ஸோ வெரி நைஸ். அதுக்கப்புறம் ஓகே ரூம் கீ எடுத்த கையோட நம்ம ரூம்க்கு போவோம். ஓகே ரூம் போம்போல வந்து இந்த வாட்டி வந்து எம்மி வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் செஞ்சாங்க. என்ன விஷயம் செஞ்சாங்கன்னா, விஷயம் இல்ல. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு. என்னன்னா, எவ்ரி டே நீங்க ரூம் உங்களுக்கு என்டர் பண்ணமோல எவ்ரி டே நீங்க வெளிய போயிட்டு வருவீங்க. காலைல எழுந்துட்டு, குளிச்சுட்டு கிளிச்சுட்டு, கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வெளிய போயிட்டு திருப்பி வரமோல, உங்க ரூம்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கும். எவ்ரி டே. அப்ப அதனால என்ன சொன்னாங்கன்னா, டூ நாட் டிஸ்டர்ப்ன்னு ஒரு சைன் இருக்குமா. போர்ட் இருக்கும். அந்த சைன் போர்ட் இருக்கும். நீங்க கதுல மாட்டுவீங்க. அத நீங்க போட்றாதீங்க. நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க யாருமே போடல. ஸோ எவ்ரி டைம் இது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் படம் பிடிச்சேன் எக்ஸைட்டடா. அதுக்கப்புறம் 2வது, 3வது வரோம் கிஃப்ட் வரும்போதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அதோட பிடிக்கல. ஸோ வந்தோனே எங்களுக்கு ஓகே இது வந்து பாரிஸோட ரொம்ப ரெகக்னைஸ் பண்ண ஒரு ஸ்வீட்டு. மக்காரோன் சொல்லுவாங்க இது. ஓகே மக்காரோன் அப்புறம் வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் வித் எம்ஏ போட்டிருந்துச்சு. ஓகே வெரி நைஸ். ஸ்வீட் வெல்கம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து ரெகக்னிஷன். ஓகே. எங்களுக்கு ரெகக்னிஷன் ஏன் எங்களுக்கு குடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமர். ஓகே. ஃபர்ஸ்ட் டைமரா நீங்க வந்து ஏலர்ஸ் போறனால வந்து போனீங்கன்னா, ஓகே இன்னும் யாரும் போலன்னா, ஃபர்ஸ்ட் டைமரா போனீங்கன்னா, உங்களுக்கு ரெகக்னிஷன் நடக்கும். எங்க நடக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அங்க பிசினஸ் செஷன்ல வந்து ரெகக்னிஷன் நடக்கும். பிளஸ் அ டைமண்ட்ஸ் டைமண்ட்ஸ் மூவ் அப் பண்ணுவாங்கல்ல. மூவ் அப் பண்ணும்போல டைமண்ட்லேருந்து டபுள் டைமண்ட் அப்புறம் அவங்க எல்லாம் மூவ் அப் பண்ணும்போல அவங்களுக்கும் ரெகக்னிஷன் அங்க நடக்கும். ஸோ இது எங்களோட ரெகக்னிஷனு நீங்க பார்த்துக்கலாம். எம்ஏ வெல்கம் பண்றாங்க. ஸோ மைக் டவுன் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து எனக்கு வணக்கம் வச்சாரு. வணக்கம் வச்சாரு. ஓகே. ஸோ நம்ம கூட நம்ம தமிழ்நாட்ல பார்த்தா வணக்கம் வைக்கிறது ரொம்ப குறைவு போல இருக்கு. பார்த்து கத்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஓகே அண்ட் தென் வந்து நம்ப டைமண்ட் முத்து அண்ட் ஷீலா அவங்களும் வந்து கீழ எங்கள காங்கிராட்ஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ காங்கிராட்ஸ் பண்ணாங்க. ஓகே. வெரி வண்டர்ஃபுல் டைமண்ட். நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஓகே பாரிஸ். ஓகே. நார்மலா பாரிஸ் போறவங்க வந்து ஆஃப் கோர்ஸ் பாரிஸ் டவர் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த 3 படம் வந்து ஆ யார் வேணா எடுக்கலாம். இந்த 3 படம். நீங்க பார்த்துக்கிட்டா பாரிஸ் டவர்,
ஓகே, லூஃப், அப்புறம் வந்து ஆக்டமான், இல்ல ஆக்டர் ட்ரம்பே வந்து நீங்க 3 வந்து நீங்க நார்மலா போய் எடுக்கலாம். இது வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க? எந்த ஒரு இதுவும் இல்ல. நார்மலா போய் நீங்க எடுக்கலாம். நார்மலா நீங்க போலாம். எம்ஏ கூட டிராவல் பண்ணாம நீங்க போனீங்கன்னா, உங்களோட பிக்சர்ஸ் இப்படி இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து எம்ஏ கூட டிராவல் பண்ணா உங்க பிக்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆர் யூ வித் மீ கைஸ்? இங்க இருக்கீங்களா? எங்க போயிட்டீங்க? எல்லாம் இருக்கீங்க. குட். ஓகே, குட். நல்லா இருக்கு. ஓகே. ஸோ போவோமா? ஓகே, நெக்ஸ்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எம்ஏ, ஏபிஓ ஒன்லி. ஓகே. நம்ம வந்து இந்த எம்ஏ மூலியமா உலகத்த பார்க்கும்போது, அந்த உலகம் வந்து அ கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். டிஃபரெண்ட்டா மட்டும் இருக்காது. நம்பளே கொஞ்சம் ஸ்பெஷல். நம்ப பொறந்திருக்கிறதுக்கு ஒரு இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ப பொறந்திருக்கோம், ஓகே அப்படின்னு என்னைய ஃபீல் பண்ண வச்சுச்சு. சரிங்களா? ஸோ நெறைய பேர் இருக்கீங்க. என்ன இவரு வந்து ரொம்ப இதா பேசுறாரு, இன்டென்ஸா பேசுறாரு. ஆக்சுவலி நாங்க ஃபீல் பண்ணனால தான், அந்த இன்டென்ஸா என்னால பேச முடியுது. ஓகே, குட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆ நாங்க ஐஃபில் டவர் போறோம். ஓகேயா? ஐஃபில் டவர் கூட்டு போறாங்க. ஓகே. நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஐஃபில் டவர்ல வந்து நீங்க நார்மலா நீங்க ஐஃபில் டவர் போலாம். அதுக்கப்புறம் ஐஃபில் டவர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் நீங்க போலாம். சரியா? ஆனா எங்களுக்கு மட்டும் ஏபிஓ, எம்ஏ ஏபிஓஸ்க்கு ஒண்டி தனியா ஒரு எஸ்கலேட்டர் எடுத்து வச்சுட்டாங்க. ஐ மீன் லிஃப்ட் வச்சுட்டாங்க. ஓகே. ஒன்லி எம்வே, ஏபிஓஸ்க்கு ஒண்டி தான். நீங்க போயிட்டு வர முடியும். ஸோ இது நீங்க வந்து ரொம்ப நேரம் நின்னு உங்க கியூ வந்து வெயிட் பண்ணி போகணும்னு அவசியம் இல்ல. எங்களுக்குன்னு தனியா. ஸோ அங்க வந்து கிட்டத்தட்ட 3 லிஃப்ட் இருக்கும். 3 லிஃப்ட்ல 1 ஸ்டாஃப்க்கு, 1 பப்ளிக், இன்னொன்னு வந்து எம்ஏ, ஏபிஓக்கு. ஏபிஓக்கு இருக்கு. ஸோ நீங்க பார்த்துக்கங்க. அப்ப அவங்க எவ்வளோ பெரிய ஜெயன்ட் கம்பெனி தட் கேன் மேனேஜ் டூ டேக் 1 லிஃப்ட், ஒரு லிஃப்ட் நம்மளுக்காகவே எடுத்து குடுக்க முடியுது. அ அனதர் திங் பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஒரு மனுஷி நடுவுல இருக்காங்கல்ல, இவங்களோட ட்ரீம் வந்து சின்ன வயசுலேருந்து 5 வயசுல நீங்க பார்த்தீங்கன்னா, 5 வயசுலேருந்து இவங்க ட்ரீம் என்னன்னா, பாரிஸ் ஐஃபில் டவர் போணும், ஐஃபில் டவர் போணும், ஐஃபில் டவர் போணும். ஓகே, இங்க யாருக்கு ஐஃபில் டவர் போணும்னு ஆசை? எங்க சேட்ல போடுங்க. அ யாருக்கு ஐஃபில் டவர் போணும்னு ஆசை? சின்ன வயசுல ஆசை இருக்கும். லேடீஸ்க்கு மேன் இல்ல. லேடீஸ்க்கு எப்படியாச்சும் ஐஃபில் டவர் போணும் ஐயா. எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் ஒரு ஐஃபில் டவர் போய் பார்த்துட்டு வரணும். என் கண்ணு மண்ணுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா கூட ஓகே தான். ஜஞ்சி போயிட்டு வந்தா போதும்யா. அப்படின்னு அ யோசிக்கிறவங்க, நீங்க இதுல இப்ப கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி தான் வந்து இவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைன்னா, சின்ன வயசுலேருந்தே ஓகே, எல்லாத்துக்கும் எங்கெங்கேயோ போன ஆசை. ஆனா இந்த பிள்ளைக்கு இங்க. ஸோ அ எம்.ஏ மூலியமா ஓகே. இவங்க வந்து ஒரு கம்பெனியில வேலை செய்றாங்க. ஏறக்குறைய 12 வருஷமா ஒரே கம்பெனில வேலை செய்றாங்க. ஓகே. அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னா, நான் சேர்த்து வச்சு போணும்னா நெனச்சா கூட, நான் எஃபோர்ட் பண்ணுவேன் போறதுக்கு. ஆனா நான் செலவு பண்ணணும். அதுக்கும் நான் யோசிக்கணும். அப்புறம் அந்த காசு முடிஞ்சிரும்ல. அப்ப திருப்பி நான் சேர்த்து வைக்கணும்ல. அதுவும் நான் யோசிக்கணும்னு சொன்னாங்க. பட் எம்.ஏ மூலியமா ஓகே, எம்.ஏ ஏலஸ் மூலியமா அவங்க ஃப்ரீயா ஓகே, ஐ மீன் ஒரு காசு வெளியாக்காம எக்ஸ்க்ளூசிவா ஓகே, நார்மல் டூர் வேற, எக்ஸ்க்ளூசிவ் டூர் வேற. எக்ஸ்க்ளூசிவா பாரிஸ போயிட்டு கண்கொள்ளா பார்த்து ஓகே, அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்க பாருங்களேன். அவங்க வந்து தொட்டுட்டேன்னுவாங்க. ஓகே, பாரிஸோட இத வந்து தொட்டுட்டாங்களாம். ஸோ ஷி ஃபீல் வெரி ஹேப்பி. நான் தொட்டுட்டேன், வந்துட்டேன், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. ஸோ அப்ப இதுக்கப்புறம் அவங்க நான் ஓகே எல்லாம் முடிஞ்சுச்சுல. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க. ஸோ பாரிஸ் என்னோட பக்கெட் லிஸ்ட் முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்தது நான் அ வேற இடத்துக்கு நான் போணும். என் பக்கெட் லிஸ்ட் நான் அது முடிஞ்சுச்சு. நான் கிராஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வேற இடத்துக்கு, வேற ஊருக்கு நான் போணும். நான் அங்க அங்க போய் நான் ஃபீல் பண்ணணும். ஸோ நீங்க எம்.ஏ கூட இருந்தீங்கன்னா, உங்க ட்ரீம் வந்து எம்.ஏ வந்து பெருசாக்கும். பெருசாக்கும். சின்னதாக்காது. ஓகே. நெறைய பேத்துக்கு என்னன்னா, ஒரு வாட்டி போயிட்டு வந்தா, ஐயோ! செலவு பண்ணியாச்சு முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியூர் போகக்கூடாது அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா நீங்க எம்.ஏ கூட இருந்தீங்கன்னா, ஒரு வருஷமும் நீங்க டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ஏன்னா, எம்.ஏ ஒரு வாட்டி போய் காட்டி குடுத்துருச்சுல்ல. அ எம்.ஏ அந்த சுகத்த குடுத்துருச்சுல்ல. உண்மை கதைக்கு அதான். அங்க போயிட்டு நீங்க ஆ சின்ன பிள்ளை மாரி இருப்பீங்க. ஓகே. எவ்ரிஒன் இன்க்ளூடிங் நம்ம டைமண்ட் கூட சின்ன பிள்ளையா தான் இருப்பாங்க. ஓகே. அங்க பண்ற ஒரு சேஷ்டைகள், அங்க பண்ற ஒரு நாட்டினஸ் வந்து ஆ அவங்கள நீங்க பார்க்கலாம்.
உண்மையான டைமண்ட் நீங்க அங்க பார்க்கலாம் நீங்க. அவங்க நம்பளோட என்னோட இன்னும் வயசு குறைஞ்ச மாரி ஆ நல்லா ஃபன் பண்ணி, அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஸோ உங்களோட ட்ரீம் வந்து எம்.ஏ வந்து வைட் ஆக்குது. இன்னும் பெருசாக்குது. யாருக்காச்சும் ட்ரீம் இல்லையா? எம்.ஏல வந்து போடுங்க. எம்.ஏ செய்யுங்க. ட்ரீம்ன்னு என்னன்னு தெரியும். ட்ரீம்ன்னு என்னன்னு எம்.ஏ காட்டும். என்ன கனவுன்னா என்னது? கனவ எப்படி நினைவாக்குறது? கனவு கனவோட போயிருதுல்ல. தூங்குற கனவு இல்ல. நெறைய பேர் அத நெனைக்கிறாங்க. தூங்குற கனவு. இட்ஸ் நாட் அது அது இல்ல. சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆ அது மட்டும் இல்ல. நாங்க வந்து ஆ ஓகே. முடிஞ்சுச்சு. இது மேடம் இது என்னமோ ஒரு பேர் வரும். ஓகே. உள்ளுக்கு வந்து நாங்க வந்து அ உட்கார்ந்து ஓகே. இல்ல அது முன்னுக்கு வந்து ஓகே இதான். சரி ஹோல்ட் ஆன் ஓகே. இது உள்ளுக்கு வந்து அ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் வந்து போயிருந்தாங்க. பட் வந்து உள்ள சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. அ எ என்னோட எமரல் என்னோட பேரன்ட்ஸ் எமரல் அவங்க லாஸ்ட் டைம் பாரிஸ் போயிட்டு வந்தாங்க. பட் உள்ள வந்து இந்த மாரி ரெஸ்டாரண்ட் இல்ல. பட் இந்த வாட்டி வந்து ரெஸ்டாரண்ட் கட்டிட்டாங்க. ஸோ கட்டுன கையோட எம்ஏ எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுச்சு. ஒரு தலைக்கு கிட்டத்தட்ட 600 ரிங்கேட் செலவு பண்ணி உட்கார வச்சு வி ஹேட் அ லஞ்ச் தேர். நாங்க சாப்பிட்டோம். அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன சந்தோஷம்னா வந்து ஐஃபில் டவர் மட்டும் பார்க்கல. ஐஃபில் டவர் உள்ள ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் ஐஃபில் டவர்லேருந்து உட்காந்து பார்த்தாச்சு. செகண்ட் அ ஸ் அ அ 3 ஐஃபில் டவர்ல உட்காந்து சாப்பிட்டாச்சு. வெரி குட் நீங்க தனியா போனா கூட ஆ ஐ டோன்ட் திங்க் சோ நீங்க போயிட்டு உள்ள உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. பட் எம்மி கூட போனனால இதெல்லாம் நாங்க ஃபீல் பண்ணோம். எவ்ரிதிங் நாங்க ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகேயா? ஓகே. நெக்ஸ்ட். அது மட்டும் இல்ல. எம்.ஏ கூட போனாக்கா இன்னும் வேற என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆ இது வந்து ரிவர் குரூஸ். ஸோ நீங்க வந்து எம்.ஏ பாரிஸ் டவர் பார்த்துட்டீங்க, உள்ள ஏறிட்டீங்க, அதுக்கப்புறம் உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டீங்க. சரி. அது உள்ள உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டது. ஓகே. இப்ப வெளிய வருவோம். அ ஆ ஐஃபில் டவர் பார்க்கறதுக்கு வெளிய வருவோம். வெளிய வந்து ரிவர் குரூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூஸ்ல நீங்க உட்காந்துக்கிட்டே, சாப்பிட்டுக்கிட்டே நீங்க ஐஃபில் டவர் பார்க்கலாம். ஓகேயா? நீங்க பார்த்துக்கங்க. எவ்வளோ ஜாலியா இருக்கும்னு. இது குரூஸ் உள்ளுக்கு. ஆ குரூஸ் உள்ளுக்கு. ஓகே. பக்கத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஓகே. இது வந்து குரூஸ் வந்து மெயின் கோர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. மெயின் கோர்ஸ்ல நாங்க சாப்பிட்டுட்டே வந்து வெளிய சீனரியும் பார்க்குறோம். எங்களால வந்து ஐஃபில் டவரும் பார்க்க முடியுது. பிளஸ் அங்க வந்து நெறைய திங்ஸ் எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ பக்கத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட மில்லியன் சிக்னேச்சரோட ஏபிஎஸ் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா எவ்ரிதிங். ஓகே. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஆ நான் போனோம். நான் எவ்வளோ வச்சிருந்தேன். நான் இது செய்யணும், இது பார்க்கணும், இது பார்க்கணும். ஆ அப்படின்னு ஒரு காஃபி கூட இருக்கு. அது ஐஸ்கிரீம் காஃபியா? அது கூட இருக்கு. அத நான் குடிக்கணும்னு கூட நெனச்சேன். ஆனா நான் மறந்துட்டேன். ஓகே. நான் மறந்துட்டேன். ஆனா, ஆ நீங்க வந்து இப்போ ஒரு பே பாரிஸ் போறோமா, நம்ம பார்க்க போறோம்னு நெனச்சோம்னா, நம்ம இதுக்கெல்லாம் தெரியாது. நம்மனா உலகம் சுத்த வாலிபனா? எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. ஓகே. நம்மளே TikTok பார்ப்போம். அங்க என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? சரி இங்க நல்லா இருக்குமா? போய் TikTok பார்த்து தான் போய் பார்க்கறது. TikTok பார்த்து தான் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஆனா எம்மி அதெல்லாம் செய்யல. ஐயா நீ எதுவுமே யோசிச்சுட்டு வர வேணாம். நீ வந்தா மட்டும் போதும். நீ வந்து உட்காரு என் கூட. நான் எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகே. இது உள்ளுக்குலாம் நம்ம போறதுக்கு ஆ நம்மளுக்கே தெரியாது. அங்க ஒரு ரிவர் குரூஸ் இருக்கு. அந்த குரூஸ் வந்து சுத்தம். அது வந்து ஐஃபில் டவர் தூரத்துலருந்து சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம் கூட தெரியாது. ஓகே. அனதர் திங் எங்க எங்க கூடயே வந்து பக்கத்துல ஒரு குரூஸ் இருந்துச்சு. ஆனா எங்களோட குரூஸ் ஒண்ணு தான் வந்து லஞ்ச் இருந்துச்சு. அவங்க குரூஸ் வந்து ஜஸ்ட் நார்மல். லைக் எப்படின்னா சைட் சீயிங். ஆ அந்த மாரி இருந்துச்சு. ஸோ டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு பார்க்கணும்னா, நீங்க எம்ஏ கூட போங்க. நீங்க நார்மலா பார்க்கணும்னா, நீங்க நார்மலா போணும். ஸோ டிஃபரெண்ட் இருக்கு. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. சரி. நைஸ். நெக்ஸ்ட். ஓகே. அடுத்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஓகே. இந்த இந்த படம் பாருங்க. லெஃப்ட்ல உள்ள படம் பாருங்க. இது வந்து த பேலஸ் ஆஃப் வெர்சாய்ல் சொல்லுவாங்க. சரியா? அ இது இந்த கிங் வந்து 16 நூற்றாண்டுல கட்டுனது போல இருக்கு. ஏறக்குறைய அப்படிதான் சொன்னாங்க இந்த கதைய. ஓகே. நெறைய கதை ஒரு நாள் சொல்றாங்களா? நாங்க அவ்வளவு ஏத்துக்க முடியாது. ஓகே.
தெரிஞ்ச கதையை மட்டும் நாங்க சொல்றோம். 16ஆம் நூற்றாண்டு கட்டின ஒரு பேலஸ். அதுக்கப்புறம் அதுகளுக்கு நெறையா பெருசா வைடா அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஓகே. பெரிய பேலஸ், ரொம்ப முக்கியமான பேலஸ் பாரிஸ்ல. சரியா? ஓகே. ஆ எங்களைய வந்து அந்த பேலஸ்க்கு ஒரு காலா டின்னருக்கு கூட்டிட்டு போறாங்க. ஓகே. ஸோ எம்மி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் தே நெகோஷியேட் வித் த பிரான்ஸ். ஓகே. பிரான்ஸ் கவர்ன்மென்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, எங்களுக்கு அங்க ஒரு ஈவென்ட் செய்யணும் அப்படின்னு கேட்டு, அந்த கவர்ன்மென்டும் ஓகே ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி, எங்களுக்கு அந்த ராத்திரி வந்து காலா டின்னரு வச்சிருந்தாங்க. ஓகே. ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா இருந்துச்சு. நம்ப நான் யோசிச்சுட்டேன். எம்மி அவ்ளோ பவர் இருக்கா? ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஒரு கவர்ன்மென்ட்ட மட்டும் பேச முடியுது. கவர்ன்மென்ட்ட பிரான்ஸ் கவர்ன்மென்ட்ட நெகோஷியேட் பண்ண முடியிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் வச்சிருக்காங்களா? அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரம் நான் யோசிச்சுட்டேன். அப்ப எம்மி இஸ் அ வெரி பிக். நெறைய பேர் என்ன யோசிப்போம்னா, எம்ஏவா? ரோலோனு, எம்ஏவா? சப்ளிமெண்ட் விக்கிறாங்க. எம்ஏவா? எஸ்8 பவுடரு, எல்ஓசி அந்த மாரி தான் யோசிக்கிறாங்க. பட் நீங்க அத தாண்டி வெளிய வாங்க. நீங்க எம்ஏ வந்து அவுட் ஆஃப் பாக்ஸா பாருங்க. இப்ப மல்லேஸ் பார்க்குறாங்க. இப்ப சைனீஸ் பார்க்குற மாரி, அ தமிழ் ஆள் வந்து இன்னும் எம்ஏ இன்னும் பார்க்கல. ஓகே. எம்ஏ நீங்க வந்து அ எங்க அம்மா செஞ்சாங்க, எங்க அத்தை செஞ்சாங்க, எங்க பெரியப்பா செஞ்சாங்க. அது மூலியமா தெரியும். ஆ அப்புறம் வந்து செஞ்சு விட்டுட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு தெரியும். செஞ்சு சாதிச்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, எம்ஏ எப்படி இருக்குன்னு. ஓகே. ஆ ஏஎல்எஸ் போயிட்டு வராங்கல்ல. அ எ எங்கள மாரி ஏஎல்எஸ் போன வருஷம் வந்து என்னோட சிஸ்டர்லாம் போனாங்க. அப்புறம் என் பிரதர் இன் லா போயிருந்தாங்க. எங்க அம்மா, அப்பாலாம் போயிருந்தாங்க. ஓகே. அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க, ஏஎல்எஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க சொல்லுவாங்க, எம்ஏ எவ்வளோ பெருசுன்னு. ஓகே. எம்ஏ சரியான பெருசு. எம்ஏ சரியான பெருசு. ஓகே. நம்மளுக்கு தான் தெரியல எம்ஏ எவ்வளோ பெருசுன்னு. ஓகேயா? ஸோ கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஓகே. நாங்க எங்க உட்கார்ந்திருந்தோம்னா, ஓகே. இவுங்க வந்து ஒரு டைமண்ட். ஓகே. இவுங்க ஒரு டைமண்டு ஜொஹோல. இ நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறத பார்த்துட்டு, அவுங்க வந்து படம் புடிச்சாங்க எங்க கூட. ஸோ அங்கேயும் போயிட்டு நம்ம தமிழால வந்து எக்ஸைட்டட்ன்னு காட்டியாச்சு. ஸோ நாங்க எங்க உட்கார்ந்திருக்கோம்னா, இது எங்களோட டின்னர். ஓகே. டின்னர் டேபிளு. ஓகே. எங்க உட்கார்ந்திருக்கோம்னா, அ கேலரி ஆஃப் பெட்டல் சொல்லுவாங்க. ஓகேயா? அங்க நாங்க உட்கார்ந்திருக்கோம். ஓகே. கேலரி ஆஃப் பெட்டல்ல நாங்க உட்கார்ந்திருக்கோம். ஓகே. நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கேலரினா படம். இதெல்லாம் ஓவியம். ஓகே. இந்த ஓவியம்லாம் இருக்கும். சரி, இந்த ஓவியத்துக்கு நடுவுல ஏன் ஆக்சுவலி பேலஸ் பெருசு. ஓகேயா? ஹால் ஆஃப் மிரர் இருக்கு. அத நான் அப்புறம் காட்டுறேன். ஹால் ஆஃப் மிரர் என்னன்னு காட்டுறேன். அப்புறம் கேலரி ஆஃப் பெட்டல் தான் நம்ம எங்களோட டின்னர். ஓகே. இதான் கடைசி ஓகே. ஓகே. அங்க போய் உட்காரும்போது தான் நான் பார்த்தேன். ஓகே. அங்க போட்டிருந்தேன் 1600ல வந்து ஒரு வரைபடம் இருந்துச்சு. ஓகே. 1600ல ஒரு வரைபடம். பக்கத்துல பார்த்தா 1700ல ஒரு வரைபடம். இதெல்லாம் வந்து ஆ சண்ட போட முடில. அந்த சீன வந்து படம் புடிச்சு அப்பலாம் படம் பிடிக்க முடியாதுல்ல. வரிஞ்சு வச்சது. ஓகே. ஸோ அந்த கேலரி ஆஃப் பேட்டில்னா எல்லாம் சண்ட தான். அவங்க ஃபுல்லா சண்ட தான். சொல்ல வரைபடம். அந்த வரைபடத்துல வந்து நார்மலா வந்து இப்படி இருக்கும். ஓகே. நார்மலா இப்படித்தான் இருக்கும். ஒரு சேர் போட்டிருப்பாங்க. நீங்க வரலாம், நடுவுல உட்காரலாம். நீங்க அந்த வரைபடத்த பார்க்க தான் முடியும். பட் எங்களுக்கு ஒண்டி தான் ஒரு வாய்ப்பு. நீங்க வரைபடமும் பார்ப்பீங்க. உங்களோட காலா டின்னர் நைட்டும் அங்க நடக்கும். பிளஸ் எங்களுக்கு தனியா வந்து ஆக்சுவலி நெறைய திங்ஸ் வந்து என்னால ஷேர் பண்ண முடியல ஒரே டைம்ல. ஓகே. பிளஸ் அ அங்க வந்து நெறைய கலை நிகழ்ச்சி. ஓகே. பிரான்ஸ் வந்து அந்த மாரி தான். எப்படின்னா சாப்பிடும்போல ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மென்ட் பார்த்துட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு, கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. நெறைய பேர் கத்தி சண்டை போட்டாங்க. அதுக்கு ட்ரெயின் பண்ண ஆளும் வந்திருந்தாங்க. வெரி நைஸ். காலாடின்னு வெரி, 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 வெரி நைஸ். ஓகே. குட். ஸோ ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேலஸ் ஆஃப் வெர்சாய்ல். ஓகே. பக்கத்துல நீங்க இத பார்த்தீங்கன்னா, இதான் ஹால் ஆஃப் மிரர். ஓகே. இந்த ஹால் ஆஃப் மிரர்ல நீங்க பார்த்தீங்க, உள்ள வந்து செண்டேலியா இருக்கும். ஓகேயா? முக்கியமானது. இதான் செண்டேலியா. ஓகே. இந்த செண்டேலியா வந்து இப்போ வந்து கரண்ட். ஓகே. மேலலாம் பார்த்தீங்கன்னா, படம் வரைஞ்சு வந்து வச்சிருப்பாங்க. இது வரைஞ்சிட்டு படுத்துக்கிட்டு வரைஞ்சாங்களா? இல்ல வரைஞ்சிட்டு மாட்டுனாங்களான்னு தெரியல. ஓகேயா? அந்த செண்டேலியா இருக்குல்ல. ஓகே. இந்த செண்டேலியா இருக்குல்ல. ஓகே. இந்த செண்டேலியா வந்து மிந்தி வந்து கேண்டில்.
ஸோ கேண்டில் இப்பதான் வந்து கரண்ட்னால மிந்தி கேண்டில். ஸோ அந்த கேண்டிலை வந்து 1000 கேண்டில் மேல இருக்குமா. அவங்க எவ்ரிடே they light up ஒன் பை ஒன். ஸோ அந்த ஹால் ஆஃப் மீரை வந்து அந்த 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 கேண்டில்னால ரொம்ப அழகா இருக்குமா. ஸோ அவங்க பிரான்ஸ் ஆள் வந்து ரொம்ப வந்து ஆர்டிஸ்டிக், ரொம்ப வந்து ரொம்ப ஆர்ட் ஆர்ட் ஒரு விஷயத்துல பார்ப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து டிசைனர்ஸ் வந்து பொறந்திருக்காங்க. லைக் நீங்க பார்த்தீங்கன்னா டிசைனர், ஃபேஷன் டிசைனர் எல்லாமே அங்கேருந்து தான் வந்துச்சு. அ ஸோ அவங்க எது எது எடுத்தமே ரொம்ப ஆர்ட்ல பார்க்குறவங்க. சரியா? ஓகே. சரி. ஓகே. இங்கலாம் உட்கார்ந்தோம். நாங்க என்ன சாப்பிட்டோம்னா, ஃபுல்லா பிரெட்டு, அப்புறம் வந்து ஒரு ஊடான 2ஆ வெட்டி எவ்வளோ ஏமாத்துறாங்க தெரியுமா? ஒரு ஊடான 2ஆ வெட்டி, அது மேல வந்து கேவியர் சொல்லிட்டு மீன் முட்டைய வச்சு குடுத்தாங்க. நம்மளுக்கு எங்க பத்தோம்? நம்மலாம் 1/2 கிலோ ஊடா சாப்பிடுற ஆளு. கடுப்பாயிட்டு, எல்லாம் முடிஞ்சுச்சா, நெக்ஸ்ட் நாங்க எங்க போய் இறங்கிட்டோம்னா, இங்க நீங்க பார்க்கலாம். இது வந்து முனியாண்டி விலாஸ். ஓகே. முனியாண்டி விலாஸு. ஸோ நீங்க சரி இது இது வந்து எம்.ஏ கூட்டு போல. இது நாங்க சொந்தமா போயிருந்தோம். எங்க போயிருந்தோம்னா, நாங்க வந்து சரி லிட்டில் இந்தியா இருக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு லிட்டில் இந்தியா போய் பார்க்க போயிருந்தோம். சரியா? நீங்க பார்க்கலாம். இந்த சுட சோறு பறக்கும். ஓகேயா? பிரான்ஸ்ல முனியாண்டி விலாஸ்ல ஆ பாருங்க அனல் பறக்கும். சரியா? என்ன எடுத்தோம்னா, குடலும் ஆட்டரிசியும் எடுத்தோம். யா நான் உட்கார்ந்து யோசிச்சேன். நம்ப இ மலேசியால எங்க இருந்த ஆளு, இப்ப எங்க இருக்கோம்? அத உட்காந்து கொஞ்ச நேரம் என்னால யோசிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா, அ நான் சாப்பிடும்போது யோசிச்சேன். அ பிரான்ஸ்ல நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ரொம்ப ஒ ஒ ரொம்ப இ முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா, நம்ம வந்து பிசினஸ வந்து அ எம்.ஏ வந்து நம்மள ஃபீல் பண்ண சொல்லுது. ஓகே டிராவல்னா என்னது? டிராவல் பண்ணி பாருங்க. டிராவல் பண்ணா தான் உங்களுக்கும் தெரியும். வெளியூர் போனா தான் தெரியும். நெறைய பேர் சொல்லுவாங்க, "குண்டிச்சத்துல குதிரை ஓட்டுற மாரின்னு." ஸோ ஏன் எனக்கு ரொம்ப நான் இத பத்தி யோசிக்கிறேன்னா, நான் உட்கார்ந்து பேசுற லைக் ஆ நான் வேலை செய்ற இடத்துல கூட என்னால 4 செவுத்துள்ளுக்கு உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. நான் வெளிய போணும். ஆனா அந்த மாரி ஒரு கேட்டகரி. ஸோ எம்.ஏ வந்து எனக்கு வந்து வேர்ல்ட தொறந்து காட்டுது இப்டி. புக்கு மாரி தொறந்து காட்டுது. படி உனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க? எடுத்துக்கங்க. படிங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, எம்.ஏ வந்து எவ்ரி ஒன் டின்னருக்காக €80 குடுத்திருக்கு. எவ்ரி ஒன் அங்க ஏலஸ் வந்தவங்க. ஓகே. யூ சீ தட் €80 €80 மலேசியா காசு எவ்வளோ தெரியுமா? 400 வெள்ளி ஒரு டின்னர். ஒரே ஒரு டின்னர். ஒரு நாளைக்கு ஒரு டின்னர் யூரோ 80னா மலேசியா காசு 400 வெள்ளி மேல. 410 வெள்ளி. அப்ப எங்களோட ஒரு டின்னரோட காஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. எ எ காஸ்ட்ல எங்களுக்கு ஒரு டின்னருக்கு குடுத்துருக்காங்க காசு. ஓகே. நம்ம சொந்தமா போயிருந்தோம்னா, இப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சாப்பிட மாட்டோம். ஈவன் ஈவன் நம்ம சொந்தமா போயிருந்தா கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட மாட்டோம். ஓசி காசுல சாப்பிடுங்க நல்லா இருக்கும். ஓகேயா? சரி. நெக்ஸ்ட்டு அடுத்தது போவோம். ஓகே. ஆ ஓகே. இது என்னன்னா, ஆ ஷாப்பிங் பண்ண விட்டாங்க. ஓகே. லா விலாஸ்ல ஷாப்பிங் பண்ண விட்டாங்க. நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஸ்டெம்ப் பண்றது வந்து என்னோட பேர் வந்து அவங்க ஸ்டெம்ப் பண்றாங்க. ஓகே. ஆ என்னோட பேர் வந்து அவங்க ஸ்டெம்ப் பண்றாங்க. ஏன்னா, நான் ஒரு ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணனால, ஒரு பேக் வாங்குனனால, அந்த பேக்ல வந்து அ நான் என்னோட பேர வந்து அவங்க ஸ்டாம்ப் பண்றாங்க. யூ சி நம்ம வாங்குனா நார்மல் பேக் தான் வாங்குவோம். அதுல நம்ம பேர்லாம் போட விட மாட்டாங்க. ஆனா, விலை கூடியா வாங்கும்போல தான், உங்க பேரு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமே! அங்கே இது வந்து கோச். இந்த இடம் வந்து கோச் ஆ பிரீமியம் அவுட்லெட்டு. அது உள்ளுக்கு நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. "நீங்க உங்க பேரு ஸ்டாம்ப் பண்ணா கூட ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சொல்லிட்டு எனக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி குடுத்தாங்க. ஓகே. ஸோ அது பக்கத்தில பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு எப்படி ஷாப் பண்ணணும்னு அவங்க காட்டுவாங்க. ஓகேயா? நீங்க ஹேண்ட்பேக்லாம் வந்து போட்டுட்டு ட்ரை பண்ணணும் அந்த மாரி. இது நல்லாருக்கா? இல்ல சுத்தணும். இது நல்லாருக்கா? அப்புறம் பக்கத்தில பார்க்கணும். இந்த கலர் நல்லாருக்கா? பாருங்க. மெல்லிசு நெறைய பேரு ஷாப்பிங் தேர். ஓகே. எம்.ஏ வந்து ஒரு அருமையான இடத்துல வந்து எங்களுக்கு கூப்ட்டாங்க ஷாப் பண்றதுக்கு. லா விலாஜ் சொல்ட்டு
பிரீமியம் அவுட்லெட்டு. ஸோ நாங்க அங்க போயிட்டு எங்களுக்கு வச்சிருந்த மிச்ச காசு எல்லாமே போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகே. ஆக்சுவலி இன்னும் இருந்துச்சு. அ என்னோட பார்த்துட்டீங்கன்னா, ஆ ஓகே. யாருக்கு எம்கே பிடிக்கும்? எம்கே பாருங்க. நல்லாருக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்ல, மிச்ச காசுலாம் இருந்துச்சா, எங்க எங்க வைக்கணும்னு தெரியல. நான் வந்து ஐயோ! என்னோட ஹெட்ஃபோன்ல வச்சுக்கிட்டேன். மிச்ச காச தூக்கி என் ஹீரோ தூக்கி அங்க வச்சுட்டேன். அப்புறம் இன்னொன்னு இருந்துச்சு. அதுலயும் அந்த அந்த ஃபோன்லயும் நான் காசு வச்சுக்கிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா காசு இருக்கு. இத்தனைக்கும் ஷாப்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா காசு இருக்கு. ஸோ நாங்க நெறைய செலவு பண்ணியிருந்தோம். ஓகே. ஆ கிரெடிட் கார்ட்லாம் அப்ளை பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். ஆனா எதுக்கும் யூஸ் இல்ல. ஓகே. நான் கிரெடிட் கார்ட் பாய்க்கவே இல்ல. ஆ எல்லாமே வந்து குடுத்த எம்ஏ காசுல தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஓகே. ஓகேயா? சரி. நெக்ஸ்ட் போவோம். எல்லாம் இருக்கீங்களா? நான் பாப்பேன். ஹலோ! ஓகே, குட். சரி. நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஓகே. ஸோ நான் நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். பிகாஸ் வந்து ஏஎல்எஸ் ட்ரிப் வந்து நம்ம குவாலிஃபை பண்ணோம்னா, நம்ம ஒண்டி இல்ல. ஓகே. எம்ஏ இஸ் எ டீம் பில்டிங் நெட்வொர்க். டீம் பில்ட் பண்ணணும். யூ பில்ட் டீம் தென் அது உங்களுக்கு பெசிஃபா நெறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மென்டார் ஃபவுண்டர் எம்எல் கார்த்திக் விஜி. அவங்க அவங்க என்னைய கைட் பண்ணலன்னா, அவங்க என்னோட குரூப்பும் கைட் பண்ணலன்னா, என்னால இந்த இடத்துக்கு போயிருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஓகே. வித்தவுட் மை ஏபிஓஸ் அண்ட் லீடர்ஸ் தே சப்போர்ட் மீ எ லாட். அனதர் திங் வந்து அ நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா செய்யணும். அனதர் திங் பார்த்துட்டீங்கன்னா, எம்வி ஓகே. எம்வி எம்ஏ இல்லன்னா, கண்டிப்பா நான் ஏஎல்எஸ் போயிருக்கவே முடியாது. ரொம்ப, ரொம்ப முக்கியமா நான் மட்டும் இல்ல, நெறைய பேர் ஏஎல்எஸ் போயிருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் அ லாட் எம்ஏ. அடுத்தது நானு. நான் பெர்சிஸ்டன்ட்டா இருந்ததுனால தான் இந்த பிசினஸ்ல. ஓகே. அப் அண்ட் டவுன் வரும் தான். ஓகே. பிசினஸ்ல அப் அண்ட் டவுன். அதான் பிசினஸ். ஓகே. நம்ப நம்ம வந்து நேரா போறதுக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து பேசிக் சேலரி இல்ல. இத மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க பாருங்க இந்த மாசம் வந்து 1500 1500 அடுத்த மாசம் 1500 அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் 1500 எம்ஏல அப்படி இல்ல. ஓகே. மொத 50 வெள்ளி. அதுக்கப்புறம் ஒரு 100 வெள்ளி. அதுக்கப்புறம் 150 வெள்ளி. அதுதான் அந்த கர்வ் பனானா கர்வ்ன்னு சொல்லுவாங்க. பனானா கர்வ் வந்து தெரியும். பனானா எப்படி இருக்கும் கர்வ்? இப்படி தானே இருக்கும். ஓகே. இப்படி இருக்கும். ஓகே. அதான் பனானா கர்வ். ஓகே. ஆ இப்படியே போனுச்சுன்னா, அது கர்வ் இல்ல. அது வந்து தம்பாவும் இல்ல. சரியா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ எம்ஏ இஸ் லைக் தட். கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மாற்றங்கள் கொண்டு வரோம். ஒரே ஓவர் நைட் மில்லியனேலாம் இல்ல. ஒன் நைட் மில்லியனேலாம் இல்ல. அ ஸோ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க நாங்க ஐஸ்கிரீம் பிடிச்சிருப்போம். சரியா? ஓகே. எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்க. எங்களுக்கு தாகம் அடிக்கக்கூடாது. ஓகே. ஷாப் பண்ணோம்னா தாகம் அடிக்கக்கூடாது. தொண்டை திருஷ்டி ஆயிறக்கூடாது. அப்புறம் வேற என்னது? அ ஆ அந்த மாரி ஆயிறக்கூடாதுன்னு சொல்ட்டு, அவங்க எவ்ரி டைம் நாங்க இறங்கும்போல ஷாப்பிங் இறங்கும்போல எங்களுக்கு சேர்ந்து ஒரு கூப்பன் குடுப்பாங்க. அந்த கூப்பன் வந்து அங்குள்ள கடையில போயிட்டு நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு காஃபி, ஐஸ் காஃபி இல்ல காஃபி குளிர் இருந்துச்சுன்னா காஃபி இல்ல அ பிளஸ் இந்த மாரி ஐஸ்கிரீம் எமெரினோவா ஒரு ஐஸ்கிரீம் சொன்னாங்க. நாங்க எல்லாத்தையும் ரிடீம் பண்ணி, எந்த இடத்துல இப்ப வந்து ஆ லா விலாஜ் இன்னொரு இடத்துல இறக்கி விட்டாங்க. கேலரி லஃபாத்தேல இறக்கி விட்டாங்க. ஓகே. அங்க வந்து ஆ போபா மில்க் டீ. ஸோ ஆ எம்வே எல்லாமே மச்சி மச்சி. அது பேரோட பேர். அது பேர் வந்து மச்சி மச்சி. ஸோ எம்வே வந்து எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிருச்சு. எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி ரெடியா இருக்கு. கார்ட்ட குடுத்துருச்சு. அந்த கார்ட்ட நம்ம எடுத்து கொண்டு போய் ரிடீம் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ தண்ணி கூட தாகம் அடிக்காம வரைக்கும் பார்த்துக்குது எம்வே. ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நாங்க போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து வி ஆர் வொர்க்கிங் ஃபார் ஒசாகா. ஒசாகா கண்டிப்பா நாங்க போவோம். ஸோ வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அ ஏன்னா போயிட்டு வந்தோம்னா அந்த என்ன சொல்லுவாங்கல்ல, அ என்னோட சென்டர்ல சொன்னது, ஆ விநாயகர் விநாயகர் விநாயகருக்கு தான் மாம்பழம் கிடைச்சுச்சு. ஓகே. விநாயகர் தான் மாம்பழம் கிடைச்சு, ஆட்டைய போட்டு போயிட்டாரு. ஓகே. அவரு எடுத்துட்டு போயிட்டாரு விநாயகரு. முருகன்ட்ட போய் கேட்டோம்னா, மாம்பழம் எப்படி இருந்துச்சு ருசின்னு கேட்டாக்கா, முருகனுக்கு தெரியுமா? முருகனுக்கு தெரியாது. விநாயகருக்கு ஒண்டி தான் தெரியும். ஏன்னா, அந்த மாம்பழம் சாப்பிட்டது விநாயகர். நாங்கலாம் போயிட்டு வந்தோம். எங்க எக்ஸ்பீரியன்ஸ நாங்க உங்கள்ட்ட கண்ணுக்கு நேரா ஷேர் பண்ணியாச்சு. ஓகே. ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட்டா நாங்க ஷேர் பண்ணிட்டோம்.
இதுக்கப்புறம் நீங்க எடுத்து வந்து இன்னும் நல்லா செஞ்சு அடுத்தது ஒசாக்கா நெக்ஸ்ட் இயர் வந்து எவ்ரி இயர் ஏஎல்எஸ் கொடுக்கும். ஸோ டோன்ட் மிஸ் த ஏஎல்எஸ். ஏஎல்எஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. இன்னொன்று ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். 5 வருஷத்துக்கு பின்னாடி உங்களுக்கு எத்தனை வயசு? அது நல்லா யோசிங்க. 5 வருஷத்துக்கு இப்போ எனக்கு எடுத்துட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு பின்னாடி 25 வயசுன்னு வச்சுக்குவோமே. இப்போ 30 வயசு. இன்னொரு 5 வருஷம் போனா 35 வயசு. வருஷங்கள் ஓடும். ஆனா ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. நீங்க இதெல்லாம் நீங்க நல்லா சுத்தி பார்க்கணும். நடந்து நல்லா சுத்தி பார்க்கணும்னா, நீங்க யங் ஏஜ் இங்க நெறைய பேர் நான் பார்த்தேன். யங் ஏஜ் அ அ ஆளுங்களா இருக்கீங்க. ஓகே. அ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமா எடுத்து செய்ய முடியுமோ செய்யுங்க. அப்பதான் நீங்க நல்லா இந்த உலகத்த சுத்தி பார்க்க முடியும். ஓகே. ரொம்ப வயசாகி அப்ப போவாதீங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரான்ஸ்ல டாய்லெட் இல்ல. பெரிய பிரச்சனை. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். வாய்ப்பு கொடுத்தது மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் Mutu and Sheila inviting me today.